நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக தற்போது அவரின் எலும்புகள் DNA பரிசோதனைக்காக மதுரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் சொல்ல கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மரணம் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. கொலை தற்கொலை என பல்வேறு கோணங்கள்ல போலீசாரும் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் உயிரிழந்த நிலையில மீட்கப்பட்ட அந்த புகைப்படங்கள் வெளியாகிய நிலையில கைகால்கள் கட்டப்பட்டு இருந்தது. இதுவும் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில ஏற்கனவே உயிரிழந்த ஜெயக்குமார் அவர் இல்லை என கூறி அவர் மனைவி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில DNA பரிசோதனை மேற்கொள்வதற்கு குடும்பத்தார் தரப்புல திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல தான் காவல்துறையினருக்கு அந்த கோரிக்கை வைக்கப்பட்டு உடற்கூறு ஆய்வுக்காக எடுக்கப்பட்ட அந்த எலும்பு ஆகியவையிலிருந்து DNA பரிசோதனை மேற்கொள்வதற்கு அதனை தடய அறிவியல் கூடத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தற்போது அந்த பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட அந்த மாதிரி முடிவுகள் வந்த பின்னர் அவரது குடும்பத்தினரிடமும் DNA பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்க முடிவு செய்யப்பட்டுள்ள ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது. இந்த சூழல்ல தான் தற்போது DNA பரிசோதனைக்கு அந்த எலும்புகள் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து தடய அறிவியல் துறைக்கு அனுப்பப்பட்டு மதுரையில் உள்ள அந்த கூடத்தில் வைத்து சோதனையானது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. ஓரிரு நாட்கள்ல அந்த தகவல்கள் முடிவு வெளியே அதன் அடிப்படையில் அந்த மற்ற பரிசோதனைகள் மேற்கொள்ள இருப்பதாகவும் திட்டங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.